நாம் செய்த தான தர்மங்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய வெறுமை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பதனாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதம் இருக்கிறதே, மற்ற 11 மாதங்களை விட இந்த மாதத்திற்கு ஏன் அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வேதமாகிய குர்ஆனின் மாதத்தில் இறங்கியிருக்கிறார். அதே போல மற்ற மாதங்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே போல மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருக்கிறது. குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறது, தொழுகை அதிகமாக தொழுகப்படுகிறது, தர்மங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இதே போல இன்னும் பிற நல்லவர்கள் என்னவெல்லாம் உதாரணமாக ஏத்திகாப் என்பது இருக்கப்படுகிறது. மற்ற மாதங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, ஏத்திகாப்பில் இருக்கப்படுவது கிடையாது. ரமலானுடைய மாதங்களிலே பிரத்யேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது பத்திலே ஏத்திகாப் இருந்திருக்கிறார்கள். அந்த ஏத்திகாப் இருக்கக்கூடிய இந்த நன்மைகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் 30 நாட்களுக்கு என்ன செய்வோம், ஏத்திகாப் இருந்து விடுவோம். அந்த அளவுக்கு ஏத்திகாப்புடைய நன்மைகளை சொல்கிறார்கள். அந்த ஒழுக்கங்களை பேணி முறைகளோடு இருந்து இபாதத்துகளை கழித்து உலகத்துடைய பேச்சுக்கள் எந்த ஒரு பேச்சுக்களை பேசாமல் யார் ஒரு மனிதன் ஏத்திகாப் செய்வாரோ, ஏத்திகாப்புடைய அந்த ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒழுக்கங்களை பேணி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜத்தைனி உம்ரத்தைனி 2 ஹஜ் செய்த நன்மை, 2 உம்ரா செய்த நன்மை. 10 நாட்கள் 3வது பத்திலே ஏத்திகாப் இருக்கக்கூடியவருக்கு, அந்த ஒழுக்கங்களை பேணி இருக்கக்கூடியவருக்கு, உலகத்துடைய பேச்சுக்களை தவிர்த்து இருக்கக்கூடியவருக்கு, இபாதத்துகளை அதிகமாக கழிக்கக்கூடியவருக்கு, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவருக்கு, நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவருக்கு உண்டான நன்மையை பெருமானார் சொல்கின்ற போது ஹஜ்ஜத்தைனி உம்ரத்தைனி 2 ஹஜ் செய்த நன்மையும் 2 உம்ரா செய்த நன்மையும். மற்ற நாட்களில் ஏத்திகாப் இருக்கலாம். ஒரு மனிதர் தொழுகைக்கு அவன் வருகிறார், ஜும்மாவுக்கு வருகிறார், ஜும்மாவுக்கு வருகின்ற போது பள்ளிக்கு நுழைகின்ற போது என்ன செய்கிறார், யாரெல்லாம் அந்த ஜும்மா தொழுகை புரியக்கூடிய இந்த 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நான் ஏத்திகாப் இருக்க நியத்து செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார் என்று சொன்னால், உலகத்துடைய எந்த ஒரு பேச்சுக்களை பேசாமல் தொழுகை முடிகின்ற நேரம் வரைக்கும், பள்ளியை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த மனிதர் தொழுகை, இபாதத்து, துவா இதோடு இருந்து கொண்டு அவர் ஏத்திகாப்பை முடித்து விட்டு அவர் வெளியேறுகிறார் என்று சொன்னால் அவருக்கும் நன்மைகள் கிடைக்கும். எல்லா நன்மைகளை விட ஏத்திகாப் என்பது உலகத்தினுடைய எந்த ஒரு தொடர்புகளை விட்டு மனிதனை பிரித்து எந்த ஏத்திகாப் இருக்கப்படுகிறதோ அந்த ஏத்திகாப்புக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கிறார். அப்ப இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, ஏகப்பட்ட நன்மைகளை நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கிறது. 20 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறோம், சாதாரணமானதல்ல. 2 ரக்காத்துக்கு உண்டான மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது நின்றோம், குடிந்தோம், சஜ்ஜா செய்தோம், ருக்கு செய்து கொள்வது மட்டுமல்ல. தலையிலே தரையை வைப்பது என்பது இப்லீஸ் செய்யாத காரியங்களில் மிகப்பெரிய காரியம். அபா வஸ்தக்பர் ஃபஸஜது என்று சொன்னபோது மலக்குகள் எல்லோரும் சஜ்தா செய்தார்கள், இல்லா இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர், அவன் மாறு செய்தான், பெருமை அடித்தான். அப்ப அந்த பெருமையை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு எதற்கு இருக்கிறது சொன்னால், தலையை கொண்டு போய் தரையில் வைப்பதற்கு இருக்கிறது. தலையை தரையில் வைத்தால்தான் அவருக்கு பெயர் என்னது, அவருக்கு அடிமை. அந்த அடிமை என்று சொல்லக்கூடிய தன்மையை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. யார் இப்லீஸ் செய்யவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. இப்ப 2 ரக்காயத்துல 4 தடவை தலையை வைக்கிறோம். 20 ரக்காயத்துல ஒரு நாளைக்கு 20 ரக்காய் தொழுது இருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு 600 ரக்காய் தொழுது இருக்கிறோம். எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் ரக்காயத்துடைய எண்ணிக்கை அதிகம், அதனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும், அதில் எத்தனை ருக்கு இருக்கிறது, எத்தனை சுஜூத் இருக்கிறது, எத்தனை அத்தஹியாத் மண்டிட்டு இறைவனுக்கு முன்னால் மண்டிட்டது எத்தனை முறை இருக்கிறது, அதில் எவ்வளவு நேரம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து இருக்கிறோம், இவையெல்லாம் நமக்கு தெரியாது. கணக்கு பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் இதற்கு முன்னால் நன்மையை ரொம்ப எண்ணி பார்க்க முடியாத பைன சமாவாத்தி வல்லார், வானம் பூமிக்கு மத்தியில் நன்மைகள் என்ன செஞ்சிருக்கு பாருங்கள். அதனால அல்லாஹ் தஆலா எதை சொல்லுகிறானோ அதை செய்யக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பாக்கியம் உள்ளவர்கள். யாராக நாம் சரி குற்றவாளியாக இருந்தால் அல்லாஹ் தான் நபிமார்களை கூட அல்லாஹ் விட்டதில்லை. நூஹ் நபியுடைய சமுதாயம் பாவம் செய்தது, நூஹ் நபி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டால் சமுதாயத்தை அழித்து விட்டு அல்லாஹ் தான் நூஹ் நபியை பாதுகாத்தார். யூனுஸ் நபி அவர் தவறு செய்தால் சமுதாயம் செய்தது, பாவமன்னிப்பு கேட்டு மீட்சி விட்டது, சமுதாயத்தை பாதுகாத்து அல்லாஹ் யூனுஸ் நபி அல்லாஹ் தண்டனை கொடுத்தார். நபியாக
இருக்கிறாரா சஹாபியா இருக்கிறார் சொல்லக்கூடிய பேச்சுலாம் அல்லாஹ்ட்ட கிடையாது. குற்றவாளியா நல்லவனா இதுதான் பேச்சு. அவர் யாராக இருந்தாலும் சரி, குற்றவாளியா அவர் குற்றவாளி இல்லையா, நபிமார்கள் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமுதாய மக்கள் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கடமை என்ன? அல்லாஹ் என்ன சொன்னானோ சொன்னதை செய்வது அடியாருடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய உடல் உறுப்புகள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நேரங்களிலும் என்னுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு, அல்லாஹ்வுடைய திக்ரோடு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உடல் உறுப்புகள் சரியான நிலைமையில சரியான வழிகளில் இருந்தது என்று சொன்னால் என்னுடைய கடைசி நிலைமை என்ன? கலிமாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் இந்த கலிமாவுடைய மரணத்தை வாங்கி கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை விட்டு வெளியே வேண்டும். இந்த நோம்புடைய காலகட்டங்களில் என்ன அமல்களை செய்தோமோ அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வரக்கூடிய ரமதானுடைய காலகட்டம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் பத்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் என்பது நம்முடைய கைகளில் இல்லை. சென்ற ஆண்டுகள் நம்மோடு இருந்தவர்கள் இல்லை, அடுத்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இருப்பார்களா, அது நாம் இருப்போமா என்று சொல்ல கூட என்ன செய்ய தெரியாது. வருடம் முழுவதும் ரமதான் வந்து கொண்டு